வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ 11th எக்கனாமிக்ஸ்க்கு என்னென்ன முக்கியமான 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் வந்து படிக்கணும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதில் இருந்து கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். 11ஆம் வகுப்பு பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025 எக்கனாமிக்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11th பப்ளிக் எக்ஸாம் மார்ச் ஏப்ரல் எக்கனாமிக்ஸ் 2025 2 மார்க் கொஷின் பாருங்கள் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதில் இருந்து கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ என்னென்ன 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி படிக்கணும், 5 மார்க் படிக்கணும் 11th எக்கனாமிக்ஸ்லன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின் பாருங்கள். மென்ஷன் த கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ், டிஃபைன் லேபர், டிஸ்டிங்ஸ் பிட்வீன் கொடுத்துருக்காங்க, கூட்ஸ் ஃப்ரம் சர்வீஸ், டிஃபைன் யூட்டிலிட்டி, டிஃபைன் ரெவன்யூ. இதில் இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போட்டுக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேம் எனி 2 டைப் ஆஃப் யூட்டிலிட்டி, வாட் ஆர் த கூட்ஸ், டிஃபைன் மைக்ரோ எக்கனாமிக்ஸ், டிஃபைன் மார்க்கெட், கிளாசிஃபை த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், வாட் இஸ் மீன் பை, இது நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அது கீழே ஹூ இஸ் ப்ரைஸ் டேக்கர், வாட் இஸ் ப்ராஃபிட், வாட் டு யூ மீன் பை இன்ட்ரெஸ்ட், ஸ்டேட் எனி 2 ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டெவலப்டு எக்கனாமிக், ரைட் த மீனிங் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத், லிஸ்ட் அவுட் த வீக்னஸ் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேங்க்லேருந்து கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு வரும் 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் மார்ச் 2025க்கு. அடுத்து வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் HTI அண்டு PQLI, state the meaning of privatization, define cottage industry ரொம்ப important, state the meaning of special economic zone, state any 2 causes of housing problem. அடுத்து mention the indicators which are for calculate the HDI. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் கொஷின்லாம் கேட்டிருக்காங்க. மைக்ரோ இண்டஸ்ட்ரி இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒரு 33 இருக்குது. இது 33 நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ 3 மார்க் பார்க்கலாம். மென்ஷன் த ஃபியூச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. ABMC, what is GST, write the advantage, list out the features of new trade policy, mention the features of SKGS, list out the objectives of Mudra Bank, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ரைட் a note of mineral resource in தமிழ்நாடு, what are the renewable resources of power in தமிழ்நாடு, list out the features of new trade policy, what are the important features of utility, what are the different features of service, explain the different type of economic activity, describe the features of human wants, distinguish between microeconomics and macroeconomics, what are the characters of plan, what are the properties of indifferent curves ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போட்டக்கூடிய கொஷின்லாம் நல்லா படித்து எழுதிக்கோங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு இந்த கொஷின் பேங்க்லேருந்து கொஷின்லாம் கேட்பாங்க. இல்லை இம்பார்ட்டன்ட் சிம்பிள் கொடுத்துருக்கக்கூடிய கொஷினை மட்டும் நல்லா தரவாக படித்து எழுதி பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த ப்ராப்பர்ட்டிஸ் டெவலப்டு டூரிசம், சால்வ் த ஃபார் எக்ஸ் குவான்டிட்டி டிமாண்டட். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் வேரியஸ் டெஃபினிஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ், எக்ஸ்பிளைன் த லா ஆஃப் டிமாண்ட் அண்டு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த லா ஆஃப், இது நல்லா பார்த்துக்கோங்க. லிஸ்ட் அவுட் த ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் எலிசிடேட் த லாஸ் ஆஃப் ரிட்டர்ன் ஸ்கேல் அண்ட் தென் கீழே டிஸ்கஸ் த ஷார்ட் ரன் காஸ்ட், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 5 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன் பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பிளைன் த மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், ரைட் த பிரீஃப் நோட் ஃபார் காந்தியின் எக்கனாமிக் ஐடியா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பிளைன் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நேஷனலைசேஷன் கமர்ஷியல் பேங்க், டிஸ்கிரைப் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் 12th 5-year பிளான் இந்தியா, எக்ஸ்பிளைன் த அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் ஆஃப் SEZS, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டிஸ்கிரைப் த சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் XIM பாலிசி, டிஸ்கஸ் த ப்ராப்ளம் ரூரல் எக்கனாமி, அனலைஸ் த காஸ் ஆஃப் ரூரல், இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேங்கில் இருந்து கொஷின்லாம் கேட்பாங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.